ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசப்படுகின்றவர்களே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஜூலை மாதம் 11ஆம் நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, திருத்துவ கடவுளே, இந்த மன மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தீர். ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறீர். நல்ல ஆண்டவரே, இளைப்பாறுதலை தந்து உயிரோடு எழுப்பியிருக்கிறீர். நன்றி ஆண்டவர். காலை நேரத்தில் உம்முடைய இறை வசனத்தை நாங்கள் கேட்டு வாழ கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுகிறாச்சா. நேனே அன்பர் சாரும் சகோசாரம் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களும் நம்முடைய இறை ஆசிரியர்களையும் சமாதானத்தையும் விடுதலையும் ஆண்டவரை தந்து நீர் வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை நேரத்தில் நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாக 254வது பாடலாகிய என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 254வது பாடல். என் மீட்பருயிரோ திருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோ திருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பவமணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பருயிரோ நெருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார், அருள்மிக அளிப்பார், அம்பரம் தனில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார், மோட்ச வழி சத்ய வாசல் உயரனும். என் மீட்பருயிரோ நெருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோன், என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். வேணுலகுயர்ந்தோர், உன்னதம் சிறந்தோர், நேத்திரனே சுக பத்திரம் அருளும். என் மீட்பருயிரோ நெருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாபமோ மரணமோ நரகமோ பேயோ மயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர். சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன், சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழாய். என் மீட்பருயிரோ நெருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பொன்னோ
தொலைந்திடும், மண்ணோ அழிந்திடும், பூவோரொழிந்திடுவார் கணமே. என் ஆசை மிகும் இயேசுவோ நித்தியர், எல்லா பொருள் விலை உள்ளா பொருளெனும் என் மீட்பருயிரோ திருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். கடவுள் எசேக்கியேலை இறைவாக்கு உரைக்க அழைக்கின்றதை நாம் இங்கே பார்க்கணும். ஒரு அழைப்பு. எசேக்கியேல் என்னும் பெயருக்கு ஆண்டவர் ஆற்றல் அளிப்பார் என்பது பொருள். எருசலேமின் வீழ்ச்சிக்கு முன்பும் பாபிலோனிய சிறையிருப்பின் போதும் இறைவாக்கினர் எசேக்கியேல் வாழ்ந்தார். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டோருக்கு மட்டுமின்றி எருசலேமில் எஞ்சியிருந்தோருக்கும் அவர் இறைவாக்கு உரைத்தார். எசேக்கியேல் ஆழ்ந்த இறைப்பற்றும் கற்பனை வளமும் கொண்டிருந்தார். எழுச்சிமிகு தம் எண்ணங்கள் பலவற்றை காட்சிகளின் வடிவிலே அவர் எடுத்துரைத்தார். இவர் தம் அறிக்கைகள் பலவற்றை அடையாள செயல்கள் வழியாக விளக்கினார். ஒவ்வொருவரும் தம் தீவினைகளுக்கும் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும், அவர் தம் நெஞ்சமும் எண்ணமும் உள்ளார்ந்த புதுப்பொழிவு பெற வேண்டும் என்றும் எசேக்கியேல் வலியுறுத்தினார். நாடும் புதுப்பொழிவு பெற்று வாழ்ந்திட வேண்டும் என்று அறைகோவல் விடுத்தார். இவர் குருவாகவும் இறைவாக்கினராகவும் இருந்தமையால் கோவிலை குறித்தும் உள்ள தூய்மையை குறித்தும் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டவராக இருக்கின்றார். இதனுடைய பின்னணியை நம்ம பார்க்கும்போது, the book of Ezekiel is set against the backdrop of the Babylonian exile. பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பாக எழுதப்பட்டதாக நம்ம பார்க்கின்றோம். இஸ்ரவேல் மக்கள் மிகுந்த துன்பத்திலே துயரத்திலே இருந்ததாக நாம் பார்க்கணும். பாபிலோனிய தேசத்தில் நேபுகாத் நேச்சர் அவர் இஸ்ரவேல் மக்களை சிறையிருப்பு கொண்டு சென்று 586 BCயில் எருசலேம் ஆலயத்தை இடித்து தள்ளிட்டு அவர் போகிறார். அப்போது எசேக்கியேலையும் பிடித்து செல்கின்றதாக நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் அந்த பாபிலோனிய தேசத்தில் 593ஆம் ஆண்டு முதல் 571ஆம் ஆண்டு வரையில் அவர் அப்ராக்சிமேட்டாக 22 வருஷம் ஆண்டவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்திருக்கிறார் என்று பார்க்குறோம். முக்கியமாக எருசலேமுடைய தேவாலயத்தை இடித்து தள்ளியதை அவர்கள் பார்த்து அது கண்ணீர் விட்டு அழுகின்றதை நம்ம பார்க்கிறோம். ஏறக்குறைய 586 BCயில் இது நடந்தது. யோசியா அரசனுடைய நாட்களிலே இது நடந்ததாக நாம் பார்க்கிறோம். அதாவது எசேக்கியேல் பிறந்தது யோசியா அரசனுடைய நாட்கள் 626-23 BCயில் அவர் பிறந்திருக்கின்றார். யோசியா அரசன் அப்போதான் மத சடங்குகளை, முக்கியமாக ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தங்களை அவர் மேற்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அதே போல் அசிரியர்கள் வீழ்ச்சி அடைந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம். பாபிலோன் தேசத்தின் அந்த எம்பையர் ஒரு ஃபேமஸான ஒரு எம்பையராக வளர்ந்ததை நம்ம இந்த பார்க்கிறோம். எசேக்கியேலுடைய ப்ராஃபசிஸ் நம்ம பார்க்கும்போது அவருடைய என்ன ப்ராஃபசிஸ் அவர் சொன்னார், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் என்னன்னாக்கா, ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்டோரேஷன், நீதி தீர்ப்பும் மீட்டுருவாக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் சிம்பாலிக் ஆக்ஷன்ஸ், அவருடைய நாட்களிலே நிறைய சிம்பல்ஸ் அவர் சொன்னார். அடுத்தது விஷன்ஸ் அண்ட் ஒரேக்கல்ஸ், தரிசனமும் அதே நேரத்தில் வல்லமையான வார்த்தை, ஒரேக்கல்ஸ் என்று சொல்லுகிற போது அவர் கடவுளுடைய வார்த்தை வல்லமையாக கடவுள் சொன்னதை அவர் சொல்கிறார், வார்த்தைகள். அதே போல முக்கியமான காரணங்கள் காட்ஸ் சோவர்னிட்டி, கடவுளுடைய வல்லமை, டிவைன் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, இல்லையா, ஹோப் அண்ட் ரெஸ்டோரேஷன், இவையெல்லாம் இந்த அருமையான புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த நம்முடைய
இந்த நாளுக்குரிய செய்தி 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எ கால் டு ஸ்பீக் காட்ஸ் வேர்ட்ஸ், கடவுளுடைய வார்த்தையை பேசுவதற்கான ஒரு அழைப்பு. இதை நான் பார்த்ததும் முகம் குப்புற விழுந்தேன். அப்போது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன். அவர் என்னை நோக்கி, மானிடா, எழுந்து நில், உன்னோடு பேசுவேன் என்றார். அவர் என்னோடு பேசுகையிலே ஆவி என்னுள் புகுந்தது, என்னை எழுந்து நிற்க செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரவேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராய் கிளர்ந்து எழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் மீட்டு வருகிறார். மீட்டு வரும்போதே அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நிறைய பாவங்களை செய்தார்கள். வனாந்தரத்தில் செங்கடலை பிளந்தார், வழி இல்லாமல் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. செங்கடலை பிளந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தண்ணீர் இல்லைன்னு கேட்டாங்க, மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றி கொடுத்தாரு. சாப்பாடுன்னு கொடுத்தாங்க, தேவத்துடைய சாப்பிடக்கூடிய மன்னாவை ஆண்டவர் கொடுக்கின்றார். இறைச்சி இல்லைன்னு சொன்னாங்க, உடனே ஆண்டவர் காடைகளை, கொழுப்பில்லாத கறினா காடை தான், ரொம்ப உடலுக்கு அது நல்லது, அந்த காடைகளை கொடுக்குறாரு. இதெல்லாம் கொடுத்து கூட கடவுளை அவங்க மறந்துட்டாங்க. சிலை வழிபாடுகளை தேடி போனாங்க, விக்கிரங்களை செய்ய ஆரம்பித்துட்டாங்க. ஆண்டவருக்கு விரோதமாக ஆரம்ப நாட்களில் இருந்து கிளர்ந்து எழுந்த ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னால் அது இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள் தான் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. வரலாற்று நிகழ்வுகளில் நம்ம கூட பார்க்குற ஆண்டவர் மோசேக்கு பிறகு யோசுவாவை கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்களுக்கு இடங்களை கொடுத்தா கூட அவங்க ஆண்டவரை மறந்துட்டு அவ்வப்போது அவர்கள் விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் ஆண்டவர் இங்கே சொல்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகி அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். அவங்க ரொம்ப வணங்கா கழுத்துள்ளவங்க தான், வன்கண் உள்ளவர்கள், கடின இருதயம் உள்ளவர்கள் தான். எல்லாரையும் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செய்கிறவங்க தான். ஆனால் நீ போய் நான் சொல்கிறத சொல்லு. அப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, கடவுள் நம்ம மத்தியில் ஒரு தீர்க்கரை அனுப்பியிருக்கிறாரு, அவர் வந்து பேசின்னு இருக்கிறாரு அப்படின்றத அவங்க நினைவு கூறட்டும் என்று சொல்லி எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். மானிடா, நீ அவர்களுக்கு அஞ்சாதே, அவர்களின் சொற்களை கேட்டு நடுங்காதே. முட்புதர்களும் நெரிஞ்சல்களும் உன்னை சூழ்ந்திருந்தாலும், தேள்களுடன் நீ வாழ்ந்தாலும் அவர்களின் சொற்களுக்கு அஞ்சாதே என்று சொல்கிறார். அவங்க வந்து ஒரு நெரிஞ்சல் முள்ளு மாதிரி உன்னை நெரிச்சினே இருப்பாங்க, உன்னைய சுற்றிக்குவாங்க, உன்னை கழுத்து நெரிப்பாங்க, உன்னை பேச விடாத பண்ணுவாங்க. அவங்க அதிகமாக பேசுவாங்க. தேளோடு பாம்போடு நீ வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாத, நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்றார். அதான் முக்கியமானது இல்லையா? அஞ்சாதே, அவர்கள் கலகம் செய்ய வீட்டாராக இருப்பினும் அவர்களின் பார்வையை கண்டு நடுங்காது, அவர்களை பார்த்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் நீ என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூற அவர்களே கலகம் செய்வார். நீ சொல்லினேரு, அவங்க கேட்க மாட்டாங்க, கலகம் செய்வாங்க, உனக்கு விரோதமாக பேசுவாங்க, ஆனால் நீ சொல்லினேரு என்றார். நீயோ, மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரை போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதை அப்படியே சொல்லினேவா, அதே நேரத்தில் நான் கொடுக்கறத இதை சாப்பிட்டுன்றார். கடவுளுடைய வசனத்தை சாப்பிட சொல்றார். சாப்பிட்டு நீ போய் எனக்காக பேசு. அப்போ இதுல முக்கியமான வசனம் 3வது வசனம் இல்லை, என்னன்னா கடவுளுடைய மனிதன், மானிடா, மானிட மகன், சன் ஆஃப் மேன், ஐ am sending you to the Israelites, to a rebellious nation that has rebelled against me. எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற மக்கள் மத்தியிலே உன்னை அனுப்புகிறேன். இன்னைக்கு ஊழியர்களாகிய நமக்கு கூட ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை, கலக வீட்டாரிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்னைக்கு நம்மள எல்லாரும் ஆண்டவர் கலக வீட்டாரிடம் தான் அனுப்பியிருக்கிறார். இன்னைக்கு சபையில் இருக்கிற எல்லாருமே ஆண்டவருடைய வசனத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல. ஆனால் நாம் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவங்க நம்ம அடித்தாலும் திட்டினாலும் எந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளினாலும் நாம் அவர்களுக்கு
கடவுளுடைய வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தை. ஆரம்ப நாட்களில் நம்ம பார்க்கும்போது மிஷினரிகள் எல்லாம் இந்தியாவுக்கு வருகிற போது எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. எல்லா மிஷினர்களையும் அடித்திருக்கிறார்கள், உதைத்திருக்கிறார்கள், துன்புறுத்திருக்கிறார்கள், அவமானப்படுத்தியிருக்கிறார்கள், நிர்வாணப்படுத்தியிருக்கிறார்கள் இல்லையா? இன்னைக்கும் நிறைய மிஷினரிகளை கொண்டு குவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் பயந்து நின்று விடவில்லை. 2000 வருடங்களாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ எசேக்கியேலுக்கு இந்த அழைப்பை கொடுக்கிற எசேக்கியேல் கால் அண்ட் கமிஷன் டு ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். எசேக்கியேல்ஸ் ரெஸ்பான்ஸ், உடனே அவன் willing to obey. கடவுள் அதை சொல்றார். என்ன மெசேஜ் கொடுக்கணும்? God gave speak to the Israelites the importance of obedience. அதே நேரத்தில் அவருக்கு இருக்கிற சேலஞ்சஸ் அண்ட் ஆப்போசிஷனை அவர் சொல்றார், ரெபெலியன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதே நேரத்தில் எசேக்கியேலுக்கு வரப்போகிற பிரச்சனைகளை சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோட இருந்து உன்னை எம்பவர் பண்றேன். காட்ஸ் எம்பவர்மெண்ட் ஃபார் சப்போர்ட் ஒரு எசேக்கியேல் இன் த ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சஸ். அப்போ 3 விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது. காட்ஸ் கால் அண்ட் கமிஷன், ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், ஓவர் கம்மிங் த சேலஞ்சஸ் இல்லையா? இது இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு நிகராக நாம் பார்க்கும்போது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனத்தில் மோசேயை கடவுள் அனுப்பி இஸ்ரவேல் மக்களுக்கு போய் நீ என் மக்களுக்கு மீட்டு கொண்டு வா என்று அவரை அபிஷேகம் பண்றார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 4 முதல் 19 எரேமியாவை அபிஷேகம் பண்றார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவை அபிஷேகம் பண்றாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16 20 ஆண்டவர் சீடர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அவர் சொல்றாரு, உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், ஆபத்து வரும், ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, போய் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யுங்க. அப்போஸ்தலர் 4:13-20 பார்க்குறோம். பேதுரு எழுந்து நின்று மிக தைரியமாக அந்த நாட்களில் பேசினார். அப்போ நிறைய அவர்களுக்கு எதிர்ப்புகள் வந்தது, ஆனாலும் அதை ஃபேஸ் பண்ணார். 2 கொரிந்தியர் 4:7-12 பார்க்குறோம். பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்ற துன்பங்களை எல்லாம் அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்திலும் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். கடவுள் அங்கே எசேக்கியேலை வாட்ச்மேனாகவும் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறவனாக வைத்திருக்கிறான்னு பார்க்குறோம். அடுத்த நீதிமொழிகள் 29-25 பார்க்குறோம். த ஃபியர் ஆஃப் மேன் வர்சஸ் த ஃபியர் ஆஃப் காட். கடவுளுடைய பயமோ மனிதனுடைய பயமோ எப்படியெல்லாம் இருக்கும் அப்படி. அப்போது கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கின்ற மக்கள் மத்தியில் தான் இன்றைக்கு ஊழியர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். இன்றைக்கி நிறைய திருச்சபைகளில் ஆயர்கள் வெறும் பிரசங்கியார்களாக மட்டுமே இருக்கிறாங்க. அதான் அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அதை கேட்குற மனநிலைமையில் நிறைய சபையார் இல்லை. அவங்க ஆயர்கள் பிரசங்கம் பண்ணும்போது தான் டைம் பார்ப்பாங்க, வாட்சை பார்ப்பாங்க, அவர் மூஞ்சை பார்ப்பாங்க. அவர் கடவுளுடைய வசனத்தை சொல்கிறாருன்னு யாரும் ஏற்றுக்க இல்லாத ஒரு மனநிலைமையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாம் இருக்கக்கூடாது. கடவுளுடைய வசனத்தை அவர்கள் வசனமாக சொல்லுகிறார். ஒரு ஆயர் சொல்லுகிறார், சத்தம் மட்டும் எழுந்தா இருக்கட்டும், சத்தியம் உம்முடையதா இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். அப்போ சத்தம் மட்டும்தான் எங்களுடையது, ஆனால் ஆண்டவர் எங்களுக்குள்ள இருந்து பேசுகிறார். மார்ட்டின் லூத்தருடைய ஸ்டேட்மெண்ட்டே அதுதான். when man speaks and the priest speaks, that he is not speaking, only God is speaking. கடவுள் பேசுகிறார். நீ ஊழியனை அசட்டை பண்ணா கடவுளை அசட்டை பண்ற மாதிரி, நீ இயேசுவை அசட்டை பண்ணுகிற மாதிரி. அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை நேரத்தில் எந்த ஊழியக்காரனும் பேசுகிற போது பிரசங்கிக்கிற போது அசட்டை பண்ணாதீங்க. அது கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள். பவுல் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கித்தோம், நீங்க கடவுளுடைய வார்த்தையை கடவுளுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று தன்னுடைய சபையாருக்கு அவர் சொல்லுவார். அதுபோல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஊழியர்களை மதித்து ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் நாளில் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமா எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, ஜூலை மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் பணிகளை பயணங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதி ராஜா. கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் உங்களுடைய ஊழியர்களை கனப்படுத்தவும், ஊழியர்களுக்கு ஆண்டவர் மதிப்பளிக்கவும், அப்படி சொல்லுகிற வார்த்தை கடவுளுடைய வார்த்தை, அது அவருடைய வார்த்தை இல்லை என்பதை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் வாழ கிருபை தார். இந்த ஊழியர் செய்கிற எல்லா மக்களையும் உற்சாகப்படுத்த கர்த்தர் கிருபை தார். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த என்னோட ஊழியத்தில் இருக்கிற நண்பர் சாரியம் ஏஜாக்காவே, அன்பான பிள்ளைகள் மாத்தார் மரியாளியம் ஆண்டவரை ஆசீர்வதியும், உடைய சாகோசாரி டீச்சரை அடியின் குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நாங்கள் பணியாற்றுகிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. பெருசா மருத்துவமனை, எனக்கு கல்லூரி ஆசீர்வதிங்க ராஜா.
ஆண்டவருடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை தேசத்தில் தாரும். ஆண்டவர், உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். போர்கள், பதட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக இயற்கை பேரிடர்கள், அதிகமான மழை. ஆண்டவர், இது டெக்சாஸ், அமெரிக்கா தேசத்தில் டெக்சாஸில் நடந்திருக்கிறது. அதிகமான வெள்ளத்தில் 100 பேருக்கு மேலே இறந்திருக்கிறாங்க. அதே போல் எங்களுடைய வட மாநிலத்தில் கூட அதிகமான மழையினாலே பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவர், நிலச்சரிவுகள், அதே போல் ஆண்டவரே காடு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நிறைய இருக்கிறது. எல்லாவற்றிலிருந்து எங்களை காத்துறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. எப்படியே தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. எப்படியே ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை, விடுதலையை, சமாதானத்தை என் தேவன் தார். ஆண்டவர், வியாதியில் இருக்கிறவங்க, படுக்கையில் இருக்கிறவங்களை கண்ணோக்கி பாருங்க. இப்படி ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையாருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகர, மேல்சனம் திருச்சபைகள், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றார். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளின் எல்லா பணிகளையும், பயணங்களையும் ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளின் ஆண்டவரை பிறந்த நாளில், திரும்ப நாளை காணுகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இப்படி கிருபை எங்களோடு தங்கி இருக்கட்டும். இந்த நாளின் பணிகளையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி எங்களை பலப்படுத்தும். விளைவிடங்கள் எல்லாம் மாற்ற நல்ல சுகத்தை தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஸ்தோத்திரம்.